என் ஸ்க்ரீன் தெரியுதா? இப்ப தெரியுது. தெரியுது ப்ரோ. ஓகே. இன்னைக்கு வந்து பைக்யூட்டி பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? பைக்யூட்டின்றது வந்து எதுக்கு அப்படின்னா, லைக் நீங்க டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லைக் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலனா வந்து லைக் எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு அதில் வந்து என்ட்ரு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு அது மூலிமா ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், ஒரு ஜியூஐ மாதிரி. ஓகேங்களா? ஒரு பைத்தானுக்கு ஒரு ஜியூஐ க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வந்து லைக் பைக்யூட்டியோட அல்டிமேட் ஜாப். இந்த பைக்யூட்டி இல்லாமலே கூட நீங்கள் பண்ணலாம். அது என்னன்னா, நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸ் ஆஃப் டிசைனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் பட்டன்னா என்ன கொடுக்கணும், ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும், இந்த லேஅவுட்டில் இந்த லொக்கேஷனில் வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்றத யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். லைக் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்டாண்டலோன் விண்டோஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஓகே ப்ரோ. பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ ஆக்சுவலாக உங்கள் வாய்ஸ் வந்துட்டு லேக் ஆகுது, எனக்கு பிரச்சனையான்னு தெரியல. இல்ல எனக்கும் பிரேக் ஆச்சு. இப்போ கேட்குதா கரெக்டாக தெளிவா? இருக்கா? இல்ல பிரேக் ஆச்சு, எனக்கும் பிரேக் ஆச்சு. ஒரு அதாவது வந்துட்டு எப்படின்னா லேக் ஆயிட்டு நீங்கள் பேசின எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கடை அப்படி பேசுது. இப்போ கிரியேட்டாக இருக்கா? இப்போ ஓகே. இப்போ ஓகே. 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 நான் இது வரைக்கும் பைக்யூட்டி 5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்புறம் சொல்யூஷனுக்கு வந்து ஓகே, நம்ம நேற்றே பார்த்தோம்ல, ஒரு பைத்தானோட ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் அந்த பர்டிகுலர் பேக்கேஜ். ஓகே, ஸோ பைத்தான் ஐஃபோன் பிப் இன்ஸ்டாலு இந்த இது வந்து நம்மளோட இதில் கொடுக்கலாம். கவின் ப்ரோ ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா இல்ல கொஞ்சம் பிளர்டா இருக்கா? இல்லை, என் ஸ்க்ரீன் கிளியராக இருக்குது, வாய்ஸுமே இப்போ ஓகே தான், கிளியராக தான் இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு.
ப்ரோ நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்றீங்க? இதே கோர்ஸா? ஆமா ப்ரோ. அது என் ஏன்டா இப்போதைக்கு திரும்ப இன்னொரு எதுவும் டைம் ஜாயின் பண்றியா? இல்ல தெரிஞ்ச ஒருத்தன் கேட்டான். எப்படி இருந்தாலும் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ப்ரோ இது டிசம்பர் 12க்குள்ள முடிஞ்சிருமா? ஏன்னா டிசம்பர் நான் 12க்குள்ள முடியுமான்றது டவுட் தான். ஓகே, 12க்குள்ள கோர்ஸ் முடிஞ்சிரும். லைக் அதுக்கப்புறம் 1 வீக் வந்து செஷன்ஸ் மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஆஹா ஓகே ப்ரோ. ஏன்னா வந்துட்டு நான் டிசம்பர் 18th வந்துட்டு அந்த ஊருக்கு போறேன்ல, அது ஓகே விசா கன்ஃபார்ம் ஆகி டிக்கெட் போட்டுட்டேன். ஸோ அதுக்கு ஓகே தான் ஓகே கேட்டேன். அதுக்குள்ள முடிஞ்சிருமான்னு. ஓகே. அதான் நம்ம கோர்ஸ் முடிச்சிருவோம். பட் நீங்கள் எந்த அளவுக்கு ம். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா வேணால் நம்ம வீக்லி ஒன் டே டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு தென் we can wind it up. ம். ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இதில் நான் ஏதாவது காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ அந்த டிசைனர்ன்றது நான் சொல்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது விஷுவல் பேசிக் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? விஷுவல் பேசிக்ஸ்லாம் ரொம்ப விஷுவல் லாங் பேக் பேசிக். யூஸ் பண்ணது ப்ரோ. ஸோ அது வந்து இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆ. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லைக் நீங்கள் வந்து ஒரு விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எப்படியா இருந்தாலும் இப்போ ம். நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்களுக்கு ஒரு விண்டோ தேவைப்படுமா? ம். லைக் மினிமைஸ் பட்டன், ம். மேக்ஸிமைஸ் பட்டனு, க்ளோஸு, அதுக்கப்புறமா அதுக்குள்ளார ஏதாவது பட்டன் நீங்கள் வைக்கணும், ஒரு லேஅவுட் கொடுக்கணும், ஒரு டேபிள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இந்த QT டிசைன்ன்றது. ம். ஸோ இந்த QT டிசைனோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் யூஐ ஃபைலு. ஓகே, அந்த டாட் யூஐ ஃபைல் வந்து நீங்கள் வந்து டிசைன் ஃபைல் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டாட் யூஐலேருந்து நீங்கள் பைத்தான் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆஹ் உங்களுக்கு ஐடியலாக கடைசியில் நீங்கள் உங்களோட மெயின் ப்ரோக்ராம் இருக்குல்ல, உங்களோட மெயின் ப்ரோக்ராமோட நீங்கள் வந்து பைத்தானோட ரன் பண்ணால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பைத்தான் ஃபைலாக இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாட் யூஏஆர் இருந்தால் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பைக்யூட்டி டூல்ஸ் இருக்குல்ல, அது மூலயமா வில் பி கன்வெர்ட்டிங் டாட் யூஐ வந்து டாட் பிஒய்யாக மாற்றுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கன்வர்ஷன்ஸ் நடந்துடும். பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து நம்ம செக் பண்ணலாம்.
அந்த பைத்தான் பக்கத்துல -m போட்டிருக்கீங்களா ப்ரோ? அது என்ன ஆமா. டினோட் மாடியூல், பண்ணுது? மாடியூல். ஓ! ஓகே, ஓகே. என் சிஸ்டமே எனக்கு ஸ்லோவா இருக்குது. ஓகே. ம். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஓகே. தெரியுது ப்ரோ. இப்போ வந்து நார்மலா இந்த பைக்யூட்டி பத்தி தெரியுது ப்ரோ. பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ நான் இப்போ வந்து வித்தவுட் யூசிங் டிசைனர் இல்லாம எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு பட்டனு எப்படி வந்து அத வந்து யூஸ் பண்றது அப்படின்றத காட்டுறேன். லேட்டர் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸு அதெல்லாம் வந்து ஒரு டிசைனர் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம கோட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, PyQt 5 அப்படின்ற ஒரு மாடியூல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து உங்களுக்கு நிறையா கிளாஸஸ் வந்து கால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? PyQt அப்ளிகேஷன், விட்ஜெட்டு, பாக்ஸ் லேஅவுட்டு, லைன் எடிட், புஷ் பட்டன், லேபிள். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. எதுலேருந்து எனக்கு PyQt விட்ஜெட்லேருந்து எனக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத நான் கால் பண்ணிக்கிறேன். அல்டிமேட்டா இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா 2 டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம். அப்புறமா ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ
இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸில் 2 இன்புட் கொடுப்பேன். இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுதான் ஒரு ஆக்ஷன் பாயிண்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து அங்கே எழுதுவோம். அப்புறம் ரிசல்ட் வந்து இந்த லேபிளில் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு போய் நான் ஒரு லேஅவுட்டில் வைக்கிறேன். ஒரு லேஅவுட்ன்றது ஒரு ஃபார்ம் மாதிரி. ஓகே, அந்த லேஅவுட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே வந்து கியூ வெர்டிக்கல் பாக்ஸ் லேஅவுட் அப்படின்றத கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து லைன் எடிட் அப்படின்ற ஒரு கிளாஸ் மூலிமா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஆல்ரெடி அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா நீங்கள் எந்த இன்புட்டுமே அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இது காட்டும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு காட்டுறது. இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு அதிலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் இன்ஸ்டால் ஆகல போல அந்த PQ. ஓகே,
இப்போ இங்கே பார்த்தீங்களா? ஸோ அடிஷன் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் எந்த ஒரு நம்பரும் டைப் பண்ணலன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு என்ன வருது? என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர் வருது. இதுக்கு பேர் தான் பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர்ன்ட்டு பிளேஸ் ஹோல்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ நான் ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணால் அந்த அந்த நேம் போயிருதா? ஸோ அதுக்கு தான் அந்த யூசேஜ். ஸோ அடுத்தது நான் ரெண்டுத்துலேயும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இன்னொரு என்ன பண்ணியிருக்கேன்னா, கால்குலேட் அடிஷன் அப்படின்ற ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கியூ புஷ் பட்டன் அப்படின்ற மூலியமாக தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் டாட் பட்டன் ஈக்குவல் டு கியூ புஷ் பட்டன் கால்குலேட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ செல்ஃப் டாட் பட்டன், இந்த பட்டன் டாட் கிளிக்டு அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கனெக்ட் கொடுக்குறோம். எதோட கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னோட டெக்ஸ்ட் எடுக்கிறோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவோட டெக்ஸ்ட் எடுக்கிறோம். அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்டில் num1 + num2ன்றது கொடுக்குறோம். அந்த ரிசல்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் ஒரு லேபிளில் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே ஒரு லேபிள் இருக்கா? இந்த லேபிள் வந்து ஏன் லேபிளுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ்னா எடிட்டபிள். ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து எடிட்டபிளாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் பிரிண்டபிள். அப்படின்றதுனால தான் நம்ம வந்து பட்டனுக்கு அப்புறமா ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கியூ லேபிள் தேவைப்படுது. அதுவுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த QT widgetsலேருந்து கியூ லேபிள் வந்து ஃபார் லேபிள் கிரியேட்டிங், புஷ் பட்டன் ஃபார் பட்டன், லைன் எடிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு, பாக்ஸ் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஒரு விட்ஜெட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த விட்ஜெட்டோட ஆப்ரேஷன்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அப்ளிகேஷன், இது வந்து ஒரு அப்ளிகேஷனாக ரன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோடதையும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் கால் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது ரன் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும்ல. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மெயின் அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இஃப் _ நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்றதுல உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் நார்மலாக. ப்ரோ அங்கே வந்து அந்த இஃப்ல போட்டிருக்கீங்களா, அது என்ன, அது எதுக்கு டினோட் பண்றோம் ப்ரோ? இது வந்துட்டு நான் இந்த மெயின் ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம். எடுக்கிறப்ப நிறைய மெயின் கோட்ல இது பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து இது உங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? உங்களோட கோடே கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் வந்து எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அது இங்கேருந்து தான் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இஃப் _நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கும். ஸோ அதுபடி என்ன ஆகுது அப்படின்னா, ஆப் ஈக்குவல் டு கியூ அப்ளிகேஷன் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றோம். ஸோ கியூ அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் பைக்யூட்டியோட அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணு. அது ஆல்ரெடி இங்கே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சாரி, இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனாக நான் என்ன பண்ணுறேன், ட்ரிகர் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு இங்கே இந்த இங்கே இருக்குல்ல, இங்கே இந்த கிளாஸை கால் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கால் பண்ணி டாட் ஷோன்னு நீங்கள் கொடுக்குறீங்களே, இந்த ஷோ வந்து எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா, நம்ம இங்கே எங்கேயா ஷோ எழுதியிருக்கோமா டெஃபினிஷனில்? இது ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், விண்டோ ஈக்குவல் டு அடிஷன் ஆப்புன்ட்டு. அப்புறம் விண்டோ வந்து இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் டாட் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணுறோம். ஷோன்றது இங்கே எங்கேயாவது இருக்கா? ஷோ இல்லை ப்ரோ. இல்லை. ஸோ அது வந்து இந்த QT widgetக்குள்ளே இருக்கும். QT widget வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ QT widgetக்குள்ளார வந்து போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் கோடு வந்து அவைலபிளாக இருக்கும். அது வந்து எங்கே இருக்குது, உங்களோட சைட் பேக்கேஜஸில் QT widgets அப்படின்ற இதுக்குள்ளார இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் திஸ் ஷோன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே இருக்கா? ஸோ இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே வந்து அதை இன்ஹெரிட் பண்ணி கால் பண்ணுறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். ஸோ சிஸ்டம் டாட் எக்ஸிட் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது சொல்கிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா?
ப்ரோ எனக்கு ப்ரோக்ராம் எப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் அந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறது தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்னது? இல்ல அந்த கீவேர்ட்ஸ்லாம் சொன்னீங்கல்ல, அந்த கியூ விட்ஜெட் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இதில் வந்து மத்ததெல்லாம் நீங்க டவுட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எது வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ ம். இதெல்லாம் லைக் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் கோடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் இது ஈஸியாக இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம இது பண்ண போகிறதில்ல. அதுக்காக தான் இந்த டிசைனர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைனரில் வந்து என்ன ஆகும்னா, நீ அங்கே க்ரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பின்னாடி பேக்கெண்டில் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கியூ அப்ளிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனாக ஒரு எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கியூ அப்ளிகேஷன்றது யூஸ் ஆகும். விட்ஜெட்ன்றது நீங்கள் இந்த கியூ விட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்குல்ல, லைக் நம்ம ஒன்று பார்த்தது வந்து ஷோ. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். லைக் ஒரு டூயல் விண்டோ வேணும், ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வந்து கியூ விட்ஜெட்குள்ளார இருக்கும். இது வந்து லேஅவுட் கிரியேஷன். அந்த லேஅவுட்ன்றது இந்த இதுதான். இப்போ பாக்ஸ் லேஅவுட் மாதிரி வேற எதுவும் லேஅவுட்ஸ் இருக்கா? இதோ இருக்குல்ல, இதுதான் உங்களோட லேஅவுட். இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த லேஅவுட்குள்ளார எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த பட்டன், அப்புறம் இங்கே லேபிள் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம்ல, இதுதான் இந்த லேஅவுட். இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ. ஸோ அதுதான் வந்து லேஅவுட். கியூ லைன் எடிட்ன்றது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு. ஓகே. அப்புறம் கியூ ஓகே. புஷ் பட்டன்றது இந்த பட்டன். புஷ் பட்டன். ஓகே. லேபிள்ன்றது இங்கே ரிசல்ட்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதுதான். ஸோ நான் 50 20 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ இதிலே வந்து நான் இங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் அந்த மாதிரி நம்ம வந்து உள்ளார ஹேண்டில் ஆகிருக்குது. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு நம்ம இங்கே ட்ரை எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோமா, இங்கே ட்ரை எக்ஸெப்ஷன் கொடுத்து இங்கே நான் வந்து தப்பான ஒரு நம்பர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்றபோது எனக்கு என்ன வருது, ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர்ன்றத இந்த ரிசல்ட் டாட் லேபிளில் போட்டுருங்க அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஓகே. ஸோ இது ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து இதுக்குள்ளார ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு ஓகே. நம்ம நேற்று ஒரு ENV கிரியேட் பண்ணோம்ல, அது இங்கேயே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ இந்த ENVக்குள்ளே தான் இப்போ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த
டிசைனருமே வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஓகேவா? ஸோ அந்த நம்ம 2 இது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டாலு PyQt5, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டாலு PyQt5 டிசைனர். இதுதான் அந்த டிசைனர். ஓகே, ஸோ இப்போது நம்ம கோடிங்கில் நம்ம போட்டோம்ல, அதே இதை வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபைலு நியூ மெயின் விண்டோ கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரியேட். ஸோ எனக்கு ஒரு எனக்கு என்ன தேவை, 2 டெக்ஸ்ட் பாக்ஸு, கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வில் சர்ச் ஃபார் இட். ஒரு புஷ் பட்டன் தேவை, டைரெக்டாக ட்ராப் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட நேம் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ன்ட்டு ஒன்று வரும். ஓகே, அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி எடிட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட கோடில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதே நேம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் அந்த நம்ம கெனோவில பேனல் கிரியேஷன் ஒன்று இருக்கு, அந்த அதே மாதிரி மாதிரி ஏதோ. தான், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இதை டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட் வேணுன்றது இங்கே மென்ஷன் ஆயிருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து சேவ் பண்ணுறேன் ஒரு லொக்கேஷனில். ஓகே, ஸோ எனக்கு இதோட யூஐ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ யூஐயோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் பார்ப்போமா, எப்படி அது வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இட் வில் பி இந்த ஃபார்மேட் ஆஃப் XML. ஸோ நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே அது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு, சாரி, ஹைட்டு, லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, நம்ம அதுக்கெலாம் வந்து மெனக்கெட தேவையில்லை, நம்மளுக்கு எப்படி வேணும். ஸோ சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு பட்டன் வந்து இப்படி வைக்கிற மாதிரி வேணும்னு நினைப்போம், இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நினைப்போம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் இது மாறிக்கும் பின்னாடி.
நம்ம உட்காந்து தனியாக வந்து லேஅவுட் டிசைனிங் வந்து நம்ம போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஹேப்பனிங் பிஹைண்ட். ஓகே, ஸோ அதுதான் இந்த யூஏயோட அட்வான்டேஜ். ஓகே, இப்போது இந்த யூஏலேருந்து எப்படி பிஒய் கன்வெர்ட் பண்ணிவிட்டு லைக் we will see how we can write it. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட கெனோயி அது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே நீங்கள் என்ன பண்ணலாம், இது மூலியமாகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் வில் பிரிங் மோர் என்ன சொல்கிறது, ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஒர்க்காக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் தனியாக கெனோயில் ஒரு 2-3 அப்ளிகேஷன் தான் நான் கெனோயில் யூஸ் பண்ண போகிறேன், அதை நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷனில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்க போகிறேன்னா, நீங்களாவே என்ன பண்ணிக்கலாம், அந்த டிசைனர் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட லாஜிக் வந்து இதுதான். ஸோ என்ன பண்ணுறோன்னா, பியூஐ யூஐசி 5-X இந்த ஆட் கால்குலாட் யூஏ இருக்குல்ல, அதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன், டாட் பியூஐயா கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அதோட ஆப்ரேஷன்ஸ். லைக் எக்ஸ் மேக்ஸ் த -Xனா பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். யூஐ ஃபைல் இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட்டாக எனக்கு வந்து பிஐ ஃபைல் வேணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த பிஒய் யூஐசி இருக்குல்ல, அதுதான் வந்து இட்ஸ் டூல் ஃபார் கன்வெர்ட்டிங் யூஐ ஃபைல்ஸ் டு எனி பைதான் கோட். ஸோ இந்த டூல் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம பிஒய் இது இருக்கா, நம்ம மை கால்குலேட்டருக்குள்ளே தானே அந்த PyQt5 டிசைனர், PyQt5 எல்லாமே இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து அது வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். என்னடா அது, இல்ல add cal dot ui2 இல்லை இல்லை நான் ui2 இன்னும் add cal முடிக்கல. dot. ஓகே ஏன்னா நம்ம அந்த இதுக்குள்ளேயே போகலை, யூஐக்குள்ளே தானே அது இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இது வெறும் டிசைன் மட்டும்தான் இதில் கிரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த டிசைனை யூஸ் பண்ணி we need to write the code. லைக் எனக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மெயின் விண்டோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விட்ஜெட்ன்றது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பட்டன் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 கொடுத்துருக்கோமா, லேபிள் 1ன்னு கொடுத்துருக்கோமா, ஒரு ஸ்டேட்டஸ் பாரும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண டிசைன்லேருந்து இதில் வந்துடும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த லிப் மாடல்ஸ்குள்ளார போட்டுக்கிறேன், இல்லைனா யூஏக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே, இப்போது
ஸோ எப்போதுமே உங்களோட ஒரு அப்ளிகேஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மாடுலாரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ யூஐ டிசைன்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்களோட கோடிங் அந்த யூஐ மூலிமா என்ன நடக்க போகுது, அதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுலாம் தனியாக ஒரு இதுலேயும், உங்களோட பேக் எண்ட் அந்த ஆப்ரேஷன் நீங்கள் ஒரு ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணுன்ற ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து வேற ஒரு ஃபைல்லையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கிட்டே போகலாம். ஸோ நாளைக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல, நான் வந்து இனிஷியலாக PyQt5 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ PyQt5 6 வந்திருக்கு. ஸோ நீங்கள் PyQt5 6 வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய டிசைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆட் கால்குலேட் பிஐயை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த PY6 மூலிமா ஜென்ரேட் ஆன யூஐலேருந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபைலை எடுத்து லோட் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டாக உங்களுக்கு என்னது, இந்த பட்டன் ஒன்று, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் போது, ஆனால் என்ன டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம எப்போதுமே வந்து தனியாக வந்து வைக்கிறது. இப்போ ஒரு அப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் வந்துட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கா? ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நம்ம பேக் எண்டில் கோட் எழுதுறது, ஒரே கோட்லேயே அது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாமா? இல்லை ஆடுக்கு தனியாக, சப்ராக்ட் தனியாக தனித்தனியாக எழுதுறதா? நீங்கள் உங்களோட இது வந்து பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஒட்டுமொத்தமாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வெறும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா ஒரே ஃபைல்லே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு நான் அடுத்து கொடுக்க போகிறது அதுதான், அந்த டாஸ்க் தான் நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். லைக் நெக்ஸ்ட் வீக். ஸோ எனக்கு வந்து இந்த கால்குலேட்டர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். லைக் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ எனக்கு. இருங்க நான் இன்னும் பேசலை. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கால்குலேட்டர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகே, நவ் ஐ ஹவ் ஷோன் யூ ஹவு டு கிரியேட் வயா டிசைனர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து சயின்டிஃபிக். ஓகே, ஸோ சயின்டிஃபிக்கில் வந்து ஓகே, இல்லைனா சயின்டிஃபிக் வேணால் ப்ரோக்ராமரும் ஸ்டாண்டர்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான 2 டைப் ஆஃப் இது மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ப்ரோக்ராமுக்கு உண்டான தேவையான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிட் ஷிஃப்டிங்கு, பைட் வைஸு, அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக ஒரு ஃபைல் எழுதிக்கலாம். இந்த நார்மலாக ஸ்டாண்டர்டாக இருக்குது பார்த்தீங்களா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதெல்லாம் ஒரு தனி ஃபைலில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். நாளை பின்ன உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு டெலிவர் பண்ண போகிறீங்க, அதில் வந்து அந்த டெலிவர் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வந்து ப்ரோக்ராமர் வந்து அவங்களுக்கு கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் அதை மட்டும் டிசேபிள் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் திங்க் லைக் யூ ஆர் கிரியேட்டிங் ஒன் ப்ராடக்ட் அண்ட் கிவிங். ஸோ ஒரு லோயர் எண்ட் வேரியண்ட்டை கொடுக்குறோம், ஒரு ஹையர் எண்ட் வேரியண்ட்டும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் தனித்தனியாக உட்காந்து கோடிங் எழுத தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி மாடுலாரிட்டியாக தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நான் இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நான் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், அவன் வந்து வெறும்னே எனக்கு வந்து லைக் ரொம்ப கம்மியான கொட்டேஷனுக்கு தான் வந்து எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு கேட்டிருக்கான், அதனால் நான் வந்து லோயர் எண்ட் ப்ராடக்டாக நான் கொடுக்குறேன். இது ஹையர் எண்ட் ப்ராடக்ட் ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இட் ஷுட் பி லைக் டர்ன் ஆஃப் கண்டிஷன் மாதிரி தான். நீங்கள் ஒரே சாஃப்ட்வேர் தான் எழுதுறீங்க, கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், லைக் நீங்கள் வந்து அதை வந்து மாற்ற பார்த்துக்கலாம். ஸோ திஸ் வில் மேக் வெரி ஈஸியர். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூஏன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. யூஏன்ற ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார ஆட் கால்க் அப்படின்ற ஒரு பிஒய் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பிஏ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார UA_main window அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதுக்குள்ளார UI main windowன்னு ஒரு கிளாஸ் இருக்கா? திஸ் கம்ப்ளீட் ஸ்டஃப் இஸ் பீன் கிரியேட்டட் வயா யுவர் டிசைனர். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் இருக்குது, டேரெக்டாக நம்ம வந்து அதை கால் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம PyQt widgets அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் சிஸ்டம்ஸ்ன்றது இந்த கடைசியாக எக்ஸிட்ன்ற ஆப்ரேஷன் நம்ம பண்ணோம்ல அப்ளிகேஷனை, அதுக்கு வந்து இந்த SYS வந்து யூஸ் ஆகுது. ஓகே, மற்றபடி எல்லா ஆப்ரேஷனும் சேம் தான். நீங்கள் என்ன பண்ணுறோன்னா பட்டன் 1 அதில் இருக்குல்ல, அந்த பட்டன் 1 டாட் டெக்ஸ்ட்டை வந்து கால்குலேட் அடிஷன்ன்றது செட் பண்ணுறேன். அந்த பட்டன் 1 டாட் கிளிக்குன்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன், பர்ஃபார்ம் அடிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம்.
அதுக்குள்ள இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே இதுதான். ஸோ ஃபுல்லாவே அதே இதுதான் நம்ம போட்டிருக்கோம். தென் திஸ் ஆல்சோ வில் ரன். பைத்தான் ஓகே. ஸோ நம்ம அங்க எப்படி டிசைன் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்குதா? ஓகே. ஸோ 30 40 ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ப்ரோ. இப்போ நான் இதோட லேஅவுட் இங்க வந்து மாத்துறேன். ஸோ நம்ம ஈச் டைம் இந்த மாதிரி லேஅவுட் சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா எல்லா டைமுமே வந்துட்டு இந்த UAPயை கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் அந்த கோட் அங்க ஆமாமா, ரிஃப்ளெக்ட் ஆமா. ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு மாறாது. ம். ஸோ இங்க ப்ளஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இதை கிரியேட் பண்ணுறோம். இதுலேருந்து வெளியே வருவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே பட்டன் 2ன்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் எழுதுவோம். பட்டன் 2 டாட் கிளிக்கு பர்ஃபார்ம் சப்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த செட் பண்ணியிருக்கோம்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் அதோட டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிட்டேன். ஓகே. ஓகேவா? ஸோ இங்கே 60 40 ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மிஷினில் வந்து இந்த பைக்யூடி 5யும் பைக்யூடி 5 டிசைனரையும் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் யூ வில் see the session. ஓகே ப்ரோ.